அன்பிற்கினி அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சங்கையான ரமதானுடைய முதல் இரவை அடைந்து இந்த தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறோம். ரமதானுடைய மாதம் இவ்வளவு உன்னதமானது. 12 மாதங்களில் ரமதானுக்கு உதாரணம் அல்லாமா இப்னுல் ஜௌசி அவர்கள் சொல்வார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 பிள்ளைகள், அதிலே 11 பிள்ளைகள் அவர்களிடம் எண்ணிலடங்காத குறைகள் இருந்தது. ஒரு நபியின் மகன்கள் தான் என்றாலும் அவர்கள் தங்களுடைய சொந்த சகோதரருக்கு என்னவெல்லாம் இடர்கள் செஞ்சாங்க நமக்கு தெரியும். அந்த 11 சகோதரரிடம் இருந்த எல்லா குறைகளையும் ஒரே ஒரு மனிதர் யூசுஃப்ங்கிற அந்த ஒரு நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் எல்லா நிறைகளும் இருந்தது. இந்த 11 சகோதரர்களுடைய குறைகளையும் அந்த நிறைகளால் அல்லாஹ் மறைத்து விட்டான். அதே போலதான் 11 மாதங்கள் நாம் செய்யாத குற்றங்கள் இல்லை, நாம் செய்யாத பாவங்கள் இல்லை. அல்லாஹுடைய விஷயத்திலும் சரி, மனிதர்களுடைய விஷயத்திலும் சரி, இந்த 11 மாதங்களுடைய பாவங்கள் எல்லாம் இந்த ஒரு மாதம் அதையெல்லாம் சரி செய்வதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு தான். இந்த வாய்ப்பையும் தவறவிட்டவர்களை விட கை செய்ததற்குரியவர்கள் யாரும் இல்லை. எனவே அல்லாஹ் தந்திருக்கிற இந்த மகத்தான வாய்ப்பை, மன்னிப்புக்குரிய இந்த வாய்ப்பை தவறவிடாமல் பயன்படுத்தக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அருமையானவர்களே, சூரத்துல் பக்ரா அதுதான் இன்றைக்கும் ஓதப்பட்டிருக்கிறது. நாளை அது ஓதி நிறைவு செய்யப்படவிருக்கிறது. பக்ரா சூராவுடைய சிறப்புகள் எண்ணிலடங்காத சிறப்புகள். ஒன்று, திருமறையிலே பெரிய சூரா அதுதான். ஏறத்தாழ 286 வசனங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்த பிறகு முதலில் இறங்கிய சூரா பக்ரா. ஆனால் ஒரே முறையில் அல்ல. ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு மதீனா வந்த பிறகு இறங்கிய முதல் சூரா அதுதான். பெருமானார் இறக்கிற வரைக்கும் இறங்கி கொண்டே இருந்துச்சு அந்த சூறாவுடைய ஆயத்துகள். குர்ஆன்ல கடைசியாக அருளப்பட்ட வசனம் பக்ராவில் உள்ள ஒரு வசனம் தான். அது நாளை ஓதப்படவிருக்கிற ஒரு வசனம். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் திருப்பப்படவிருக்கிற அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். இதுதான் குர்ஆன்ல அருளப்பட்ட கடைசி வசனம். அப்ப இந்த வசனமும் பக்ரால தான் இருக்கு. சூரத்துல் பக்ராவுடைய இன்னொரு சிறப்பு என்ன, இந்த சூறாவில் 500 சட்டங்கள் இருக்கு. 500 சட்டங்கள். இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளும் சட்டங்களும் பக்ரால இருக்கு. இஸ்லாத்தினுடைய 5 தூண்கள் இருக்கு இல்லையா, ஏகத்தும் கலிமா இந்த சூறால இருக்குது. தொழுக அகீமுஸ்ஸலா இந்த சூறால இருக்குது. ஜகாத் ஆத்து ஜகாத் இது என்னங்க இந்த சூறால இருக்குது. நோன்பை பத்தி இந்த சூறால தான் சொல்றான். குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. ஹஜ் இந்த சூறால இருக்கு. அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்றுங்கள். ஹஜ்ஜினுடைய எல்லா சட்டமும், அரஃபாத்துல தங்குறது இந்த சூறால இருக்குது. முஸ்தலிஃபால தங்குறது இந்த சூறால இருக்குது. கல்லறிகிறது பக்ரால சொல்லப்படுது. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இனால கல்லறியும் போது இப்படிதான் கல்லறிவாங்க. இந்த இடத்தில் தான் யாருக்கு சூரத்துல் பக்ரா அருளப்பட்டதோ அவர்கள் கல்லறிந்தார்கள். ஏன் பக்ரா சூரா அருளப்பட்டதுன்னு சொன்னாங்க? பக்ரால தான் கல்லறியதை பத்தியும் வருது. அப்ப இந்த சூறால இஸ்லாத்தின் 5 கடமையும் வருது. தொழுக, ஜகாத்து, ஹஜ்ஜு, நோன்பு எல்லாம் வருது. இந்த சூறால வியாபாரத்தை பத்தியும் வருது. இந்த சூறால தான் பெரிய ஆயத்து இருக்கு குர்ஆன்ல. ஆயத்துல் முதாயனா, வியாபாரத்துல பொருளை வாங்கிட்டோம், காசு கொடுக்கல, கடன் ஒப்பந்தம் எழுதுறத பத்தி அல்லாஹ் சொல்றான். வியாபாரத்தை பத்தி இந்த சூறால இருக்குது. அஹ்லாக்குங்கிற குணத்தை பத்தி இந்த சூறால இருக்குது. குடும்பவியல் இருக்குது. எப்படி நிக்கா செய்யணும், நிக்காஹ்ல பிரச்சனை வந்தா எப்படி சமாதானம் பண்ணணும், சமாதானம் பிரச்சனை சரியாகல எப்படி தலாக் சொல்லணும் இந்த சூறால இருக்கு. தலாக்கு மர்ரத்தான், எப்படி ஒரு தலாக் எப்படி சொல்றது, 2 தலாக் எப்படி சொல்றது, 3வது தலாக் சொன்னா என்ன சட்டம், கணவன் இறந்து விட்டால் அந்த மனைவி கடைபிடிக்க வேண்டிய இத்தா. அல்லாஹ் அக்பர். இந்த சூறால சொல்லப்படாத சட்டமே கிடையாது. அப்படியானால் பக்ரா சூரா அது இஸ்லாமிய அரசியல் சாசன நூல். அது
ஒவ்வொரு நாட்டுக்கும் அரசியல் சாசன சட்டம் வச்சிருக்கிற மாதிரி இந்த பக்ரா சூரா என்பது இஸ்லாமிய அரசியல் சாசனம் எல்லாமே இருக்குது இந்த சூறால. அதான் இந்த சூறாவுக்குரிய ஒரு தனி சிறப்பு. குர்ஆன்ல சிறந்த சூறா எது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பக்ரா தான். குர்ஆன்ல சிறந்த ஆயத்து எது? ஆயத்துல் குர்சி. குர்ஆன்ல சிறந்த ஆயத்து எது? ஆயத்துல் குர்சி தான். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் இப்னு காப்ட்ட கேட்டாங்க. சில நேரங்களில் தோழர்களை சோதிப்பாங்க. உபய் இப்னு காப் சஹாபாக்களில் பெரிய காரி. அவர்கிட்ட கேட்டாங்க குர்ஆன்லயே ஆகச்சிறந்த வசனம் எதுன்னு சொல்லி. அவர் உடனே சொன்னார் ஆயத்துல் குர்சின்னு சொல்லி. அவருடைய ஆய்வுல தான் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தட்டி கொடுத்து சொன்னாங்க, அபுல் முன்சிர் அவரை பார்த்து சொன்னாங்க, அபுல் முன்சிர் அவர்களே, உம்முடைய அறிவை நான் பாராட்டுகிறேன். உண்மையிலுமே ஆயத்துல் குர்சி தான் குர்ஆனுடைய வசனங்களிலெல்லாம் சிறந்த வசனம் அதுதான். ஆக இப்படி பக்ராவுடைய தனித்தன்மைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பக்ரா ஒரு சூறாவை 8 வருஷம் படிச்சாங்க. 8 வருஷம். எப்படி இந்த சூறாவுடைய ஒவ்வொரு ஆயத்தினுடைய சட்டங்களையும் விளங்கி 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 8 வருஷம் படிச்சாங்க. சில அறிவிப்புகள்ல எப்போ பக்ராவை முழுசா விளங்கி படிச்சு முடிச்சுட்டாங்களோ எல்லாருக்கும் ஒரு மாட்டை அறுத்து விருந்தும் போட்டாங்க. இந்த சூறாவே மாடு தானே, ஏன் மாடு அப்படின்னு வருச்சுங்கிறத நான் அதை கடைசியாக சொல்றேன். ஏன் இந்த சூறாவுக்கு அந்த பேர் வருது? அதுல ஒரு 2 சம்பவங்கள் இருக்குது. மாடு சம்பவத்தை வச்சு 2 விஷயங்கள் இருக்குது. ஆக இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு அழகான அத்தியாயமாக அல்லாஹ் இந்த சூறாவை ஆக்கியிருக்கிறான். அதுல ஒரு சிறந்த ஒரு வசனம் இருக்குதுன்னு சொன்னா அதான் என்னங்க ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சியில அல்லாஹுடைய திருநாமம் 18 முறை வருது ஒரே ஆயத்துல. இது எப்படிங்க ஒரே ஆயத்துல அல்லாஹ் அல்லான்னு 18 தடவை வருதா? அப்படி விளங்கிறாதீங்க. அல்லாஹ்ங்கிற திருநாமத்தை குறிக்கின்ற அந்த மொத்த வார்த்தைகள் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அந்த ஹுவ அல்லாஹ் தான் குறிக்குது. அது 2 ஆயிடும். லா தஅஹுதுஹு, அவனுக்கு தூக்கம் வருவதில்லை, அந்த ஹூ அல்லாஹ் தான் குறிக்குது. இப்படியே அல்லாஹ்வை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் மொத்தம் இந்த ஒரு ஆயத்துல 18 முறை வருது. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 5 திருநாமங்கள் இந்த ஆயத்துல் குர்சியில வருது. அல்லாஹ் வருது, ஹய் வருது, கய்யூம் வருது, அதே போல அல் அலியுல் அஸீம்னு வருது. அல்லாஹ்வுடைய 5 திருநாமங்களை குறிக்குது. குர்ஆன்ல ஆகச்சிறந்த ஆயத்தின் ஏன் இதை சொல்லப்படுது? இறைவன் யார் அப்படின்னு யாரு கேட்டாலும் உங்களுக்கு ஆயத்துல் குர்சி உடைய மொழிபெயர்ப்பு தெரிஞ்சா சொல்லிடலாம். அல்லாஹ் யாருங்க? இறைவன் யாரு? அவன் பாஷையில கடவுள்லாம் யாருப்பா? கடவுள் தன்மை என்ன? இந்த சூறா வச்சு நீங்க சொல்லிடலாம். ஒரு இந்துவே கேட்கறான், ஒரு இணை வைப்பாளனே கேட்கறான், கடவுள் யாரு? உங்களுக்கு ஆயத்துல் குர்சி தெரிஞ்சா சொல்லிடலாம். எல்லா அம்சங்களையும் விளக்கிறது. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு இணை இல்லை. அல் ஹய்யுல் கய்யூம், அவன் நித்திய ஜீவன், நிலையானவன். லா தஅஹுதுஹு சினத்துன், கடவுளுக்கு தூக்கம் வராது. ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கிற மதங்களுடைய கதைகளை எல்லாம் கேட்டீங்கன்னா கடவுள் தூங்குவார் ராத்திரி. காலையில அவரை எழுப்புறதுக்கு பாட்டு படிக்கப்படும் கோயில்கள்ல. அது தமிழ் இலக்கியங்கள்லாம் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். கோயில்ல கடவுளை எழுப்புறதுக்கு பாட்டு இருக்குது. நான் கற்பனையா சொல்லலை, பாட்டு படிச்சு கடவுளை எழுப்புவாங்க. எவ்வளவு பெரிய அநீதி! அப்ப கடவுளுக்கு தூக்கம் கிடையாது. இறைவனுக்கு தூக்கம் இல்லை. பனு இஸ்ராயல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டாங்க, ஏன்னா அது தொந்தரவு கொடுக்குற கூட்டமாச்சு, அது எப்படி அல்லாஹ் தூங்காம இருக்கிறான்னு சொல்லி. அல்லாஹ் எப்படி தூங்காமே இருக்கிறான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யாரெல்லாம் இந்த பயலுக நீ எப்படி தூங்காம இருக்கிறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சொன்னாங்க, ஒரு 2 பேர் கையில ராத்திரி கண்ணாடி குடுவையை கொடுத்து ராத்திரி பூரா தூங்காம உட்கார சொல்லுங்கன்னா. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு 2 பேரை கூப்பிட்டு கண்ணாடி குடுவை 2 கண்ணாடி குடுவை கொடுத்து தூங்காம இருங்கப்பான்னா. அவங்க எவ்வளோ நேரம் தூங்காம இருப்பாங்க? கொஞ்சம் அப்படியே முட்டை கீழே விடுற மாதிரி போக, அப்புறம் பிடிக்க, ஒரு கட்டத்தில் நல்லா தூங்கி கண்ணாடி குடுவை கீழே விழுந்துருச்சு, உடஞ்சி போச்சு. அப்போ ஒரு கண்ணாடி குடுவை கூட தூக்கம் உள்ளவன் அதை கூட பாதுகாக்க முடியாது. இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்திற்கு அதிபதியான அல்லாஹ் தூங்குனா என்ன ஆகும்? இந்த வானம் பூமி என்ன ஆகும் தூங்குனா? அப்ப கடவுள் உறக்கமற்றவன். உறக்கங்கிறது எப்படி கடவுளுக்கு இருக்க முடியும்? இப்படி இந்த ஆயத்து அல்லாஹ்வுடைய வல்லமை 10 ஒரே ஆயத்துல 10 வாக்கியங்கள் 10 செய்திகள் இருக்கு. ஆயத்துல் குர்சியில் ஒரே ஆயத்து தான், 10 வாக்கியம் 10 செய்தி. அல்லாஹ்வுடைய குர்சியை பத்தி வருது. குர்சினா என்ன?
அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே இருக்கிறதான் குர்சி. அந்த குர்சியுடைய பிரம்மாண்டத்தை நபிசலாக சொல்லுவாங்க, இந்த வானம் பூமி இந்த பிரபஞ்சம் அனைத்தோடும் குர்சியை ஒப்பிட்டீங்கன்னு சொன்னா அந்த குர்சியுடைய பிரம்மாண்டத்துக்கு முன்னால் இந்த வானமும் பூமியும் பாலைவனத்தில் கிடக்கிற ஒரு சாதாரண வளையத்தை போலன்னு சொன்னாங்க. இந்த ஆயத்து எவ்வளவு மகத்துவம் நிறைந்த ஒரு வசனம் இது. அல்லாஹ்வுடைய இல்மை பத்தி வருது. அவனுடைய இல்மை யாரும் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய பரிந்துரை இல்லாம யாரும் அருமையில அவனுடைய அனுமதி இல்லாம பரிந்துரைக்க முடியாதுன்னு சொல்லுது. இப்படி ஆயத்துல் குர்சியுடைய சிறப்பு பத்தி தனியாக ஒரு பெரிய பயானே செய்யலாம். நான் இந்த ரமதான்ல எல்லார்ட்டையும் கேட்டுக்கொண்டது என்னன்னா, முழு குரானை மனனம் பண்ணியவர்கள் வாக்கியம் மிக்கவர்கள். முழு குரானை மனனம் பண்ண முடியல. குரான்ல ஒரு சில வசனங்களையாவது பாடம் பண்ணுங்க. ஆயத்துல் குர்சியை பாடம் பண்ணுங்க. ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சி ஓதுங்க. ஒவ்வொரு ஃபர்துக்கு பிறகும் ஆயத்துல் குர்சி ஓதிட்டார்னா அவர் சொர்க்கம் செல்வதற்கு தடையாக இருப்பது மரணம்தான். இஷா தொழுதிங்க, ஆயத்துல் குர்சி ஓதிட்டா அவர் ராத்திரி மௌத்தானா சொர்க்கம் தான். ஃபஜ்ருக்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஓதினாரு, லுஹருக்கு முன்னால மௌத்தானா சொர்க்கம் தான். இது ஹதீஸ்ல வருது. ஆயத்துல் குர்சி காலையில ஓதிட்டா மாலை வரைக்கும் துன்பம் இல்லை, மாலையில ஓதிட்டா காலை வரைக்கும் துன்பம் இல்லை. குரான்ல சில ஆயத்துகளையாவது மனப்பாடம் செய்யுங்க. நீங்க எந்த கேரளாவுக்கும் போக தேவையில்லை, புரியும் உங்களுக்கு. யாரு பின்னாலையும் ஓட வேண்டிய தேவையில்லை, ஆயிரங்களையும் லட்சங்களையும் இழக்க வேண்டிய தேவையில்லை. இந்த ஆயத்துல் குர்சியுடைய சிறப்பை ஜின்னு சைத்தான்கள் விளங்கின அளவுக்கு நம்ம விளங்கல. சைத்தான் விளங்கி இருக்கிறான் ஆயத்துல் குர்சியை, ஜின்னு விளங்கி இருக்கிறான். இல்லைங்களா? பல சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்குது. அபு அய்யூபுல் அன்சாரி அவர் வீட்டில் ஒரு அலமாரியில பேரிச்சம்பழம் வச்சிருந்தார். மனுஷன் மட்டும் திருட வரமாட்டான், ஜின்னு சைத்தானும் திருட வரும். அது பல ரூபத்தில் வரும். ஒரு நாள் அபு அய்யூபுல் அன்சாரி வீட்டில் ஒரு ஜின்னு வந்துருச்சு. இல்லைங்களா? அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, போய் பிடிச்சிட்டாங்க. ஜின்னு மனித ரூபத்திலையும் வரலாம், எந்த தோற்றத்திலையும் வரலாம், பிடிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஜின்னு இனிமே வரமாட்டேன், அல்லாஹ் மீது சத்தியமா அப்படின்னு என்னை விட்டுருன்னு சொல்லி அவங்களையும் விட்டுட்டாங்க. மனுஷன் நினைச்சுக்கிட்டாங்க. மறுநாள் பெருமானாருடைய சபைக்கு வர்றார். நபிசுல்லாம் கேட்டாங்க, ராத்திரி வந்த கைதி என்னப்பானான்னு கேட்டாங்க. இதை கேட்டாங்க நபிசுல்லாஸ்லாம். அவர் சொன்னார், யாரும் சொல்லதான் வந்தான், நான் பிடிச்சேன், இனிமே நான் வரமாட்டேன்னு சத்தியம் போட்டு சொன்னான், அதனால நான் விட்டுட்டேன், இன்னைக்கும் வருவான் பாரு அப்படின்னு சொன்னான். ரெண்டாவது நாளும் வந்தான், அவர் பிடிச்சிட்டாங்க. அவர் ரெண்டாவது நாளும் சத்தியம் பண்ணார், நான் இனிமே வரமாட்டேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. பெருமானார் அடுத்த நாளும் கேட்டாங்க நபிசுல்லாஸ்லாம், அவங்க அவன் சத்தியம் பண்ணா விட்டேன், இன்னைக்கும் வருவான் பாருன்னு சொன்னான். மூணாவது நாள் பிடிச்சிட்டாங்க. சொன்னாங்க, இல்லை இந்த முறை உன்னை மன்னிப்பதா இல்லை, நபிசுல்லாஸ்லாம் அவங்கள்ட்ட போய் உன்னை விடாம நான் நிறுத்தாம விடமாட்டேன்னு சொன்னான். இப்போ அவன் சொன்னான், இல்லைப்பா என்னை விட்டு, நான் உனக்கு ஒரு ஆயத்தை சொல்லித்தரேன், அதை ஓதுனா ஷைத்தானோ எந்த எதிரியும் உன் பக்கத்திலேயே வர முடியாது. அது என்ன ஆயத்து? அப்போ அந்த ஜின்னு சொல்லி கொடுத்தது அதான் ஆயத்துல் குர்சி, அதை ஓதுங்கன்னு சொல்லி. மறுநாள் காலையில் நபிசுல்லாஸ்லாம் அவங்கள்ட்ட வரும்போது பெருமானார் கேட்டாங்க, நேற்று இரவு வந்தானா? வந்தான், இந்த மாதிரி எனக்கு ஒரு இதை சொல்லி கொடுத்தான்னு சொல்லி. அப்போ நபி அவங்க சொன்னாங்க, அவன் சொன்னது உண்மை, ஆனால் அவன் பொய்யனாக இருக்கிறான். அவன் உண்மைதான் அந்த ஆயத்துல் குர்சி ஓதுனா சைத்தான் வரமாட்டாங்கிறது உண்மை, ஆனா அவன் பொய்யனாக இருக்கிறான். பிறகு சொன்னாங்க, வந்தது மனிதன் அல்ல, ஒரு ஜின்னு சொன்னான். அப்போ ஆயத்துல் குர்சி ஓதினா ஜின்னையும் வெல்லலாம் என்பது தெரியுது. பல சஹாபாக்களுக்கு ஜின்னுகள் ஆயத்துல் குர்சியை கற்றுக் கொடுத்துருக்கு. அதிலிருந்து நீங்க அதை விளங்கிங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் தம் தோழர்களுக்கு சொன்னாங்க, மனிதர்களை விட ஜின்னுகளை விட வலிமையானவர்கள் காமிலான முஸ்லிம்கள் தான் சொன்னாங்க. பிறகு சொன்னாங்க, ஒரு நபித்தோழரோடு ஒரு ஜின்னு மோத வந்தது, ஒரு ஜின்னு மோத வந்தது. அந்த நபித்தோழர் அந்த ஜின்னை வீழ்த்தி விட்டாங்க, ஒரே அடியில வீழ்த்திட்டான். அந்த நபித்தோழர் அந்த ஜின்னை பார்த்து கேட்டாங்க, நீ என்ன இவ்வளவு பலவீனமா இருக்கிற, உங்க இனமே இப்படித்தானான்னு கேட்டாங்க. அந்த ஜின்னு சொல்லிச்சு, இல்ல இல்ல நாங்க வலிமையானவர்கள், என் இனத்திலே நான் தான் வலிமையானவன், இன்னொரு தடவை முதலாம் வாங்க. ரெண்டாவது தடவையும் அந்த சஹாபி அந்த நபித்தோழர் அந்த ஜின்னை வீழ்த்தினாங்க. மூணாவது தடவை போட்டி கூட மூணாவது தடவை வீழ்த்திட்டாங்க, 3 தடவை வீழ்த்திட்டாங்க. அப்ப அந்த ஜின்னு சொல்லிச்சு, என்னை 3 தடவை வீழ்த்திட்டீங்க, நான் உங்களுக்கு ஒரு ஆயத்தை சொல்லி தருகிறேன், இந்த ஆயத்தை ஓதுனா உங்களுக்கு எந்த ஜின்னும் பக்கத்துல வராது. அது என்ன ஆயத்துன்னு கேட்டாங்க அந்த சஹாபி. ஆயத்துல் குர்சின்னு சொன்னான்.
பிறகு மாணவர்கள் கேட்பாங்க, 3 தடவை ஜின்னை வீழ்த்திய அந்த மாமனிதர் யார் என்று கேட்கும்போது இப்னு மஸ்ஊத் சிரித்து கொண்டே சொல்வாங்க, அது உமரை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்று. ஆக உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜின்னை வீழ்த்தினாங்க. நம்மள்கிட்ட ஈமான் இருந்தால் நம்மளே ஜின்னை வீழ்த்தலாம், நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஜின்னை வீழ்த்தலாம். இதெல்லாம் ஆயத்துல் குர்சி ஜின்னுகள் சொல்லிக் கொடுக்குது. அருமையானவர்களே, இப்படி ஆயத்துல் குர்சியினுடைய மாண்புகள் அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இந்த சூறாவில் இறந்த பிறகு உயிர் பெற்ற 5 சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். இறந்த பிறகு உலகத்தில் அது நடக்கும். இறந்த பிறகும் அல்லாஹ் நினைச்சா உயிர் கொடுக்கலாம். அந்த மாதிரி சம்பவங்கள் இந்த சூறா நாளைக்கு தான் முடியுது. 5 சம்பவங்களை அல்லாஹ் சொல்றான். இறந்த பிறகு அல்லாஹ் உயிர் கொடுக்கிறான். அதுல 4 சம்பவங்கள் மனிதர்களோடு சம்பந்தப்பட்டது, ஒரே ஒரு சம்பவம் பறவைகளோடு சம்பந்தப்பட்டது. இறந்த பிறகு அல்லாஹ் உயிர் கொடுக்கிறது. அப்ப அல்லாஹ் உலகத்திலையும் அவன் நினைச்சா இறந்து போனவர்களை உயிர்ப்பிக்கலாம். மறுமை உண்டுன்னு அல்லாஹ் காட்டுறதுக்கு உலகத்துல நடக்க செய்வான். அதுல ஒரு சம்பவம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமோடு துருசினாய் மலைக்கு தௌபா செய்யறதுக்காண்டி போனாங்க. எதுக்காண்டி? காலமாட்டை வணங்கிட்டாங்க இல்லையா, அதுக்காக வேண்டி அங்க தௌபா செய்யறதுக்கு போனாங்க. போன இடத்துல அங்கேயுமே அந்த கூட்டம் சேட்டை பண்ணுச்சு. அல்லாவை எங்க கண்ணில் காட்டினா தான் நம்புவோன்னு சொன்னான். இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்துகள்ல வருது, லன் நுஅ்மின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன், அல்லாவை காட்டாம ஈமான் கொள்ள மாட்டோன்னு அங்க போய் சொன்னாங்க சினாய் மலையில. அப்பதான் ஒரு இடி தாக்கியது. ஃபஅஹதத்கும் ஸாயிகத்து, இடி தாக்கி மொத்தா போயிட்டாங்க. 70 பேர் மொத்தா போனாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட வந்தவங்க. அல்லாஹ் சொன்னா, சும்மா பஅத்னாக்கும் மின் பஅதி மௌத்திக்கும், மௌத்தான பிறகு உங்களை உயிர் பெற்று எழச் செய்தோம். 70 பேரும் மௌத்தான பிறகு உயிர் பெற்று எழுதான். 2வது சம்பவம், அதுதான் இந்த பக்ரா சூராவுக்கு இந்த பெயர் வருவதற்கு காரணமான சம்பவம். பனு இஸ்ராயல்கள் ஒரு ஆள் கொல்லப்பட்டுட்டார். கொலையாளி யாரு? அல்லாஹ் ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டினுடைய முன் செப்பைய கொல்லப்பட்டவர் உடம்புல அடிங்க, அவரே உயிர் பெற்று சொல்வார் என்ன கொன்னது யாருன்னு அவர் சொல்லுவாரு. இது 2வது சம்பவம். 3வது சம்பவம், ஒரு ஊர்ல அல்லாஹ் நோய் பரவுது என்ற அச்சத்துல பயத்துல ஒரு கூட்டம் அந்த ஊரை விட்டு வெளியே போட்டாங்க. மொத்தா போயிருவோமோன்னு வெளியே போயிட்டாங்க. அவங்க வெளியேறிய அத்தனை பேரையும் அல்லாஹ் மரணிக்க செய்தான். மரணிக்க செய்து மறுபடியும் அல்லாஹ் உயிர் கொடுத்தான். இதுவும் நாளைக்கு ஓதப்படுகிற வசனத்துல வருது. 4வது, ஒரு ஊரை ஒரு நல்லடியார் கடந்து போனார். அந்த ஊர் அல்லாஹ்வுடைய வேதனையில டோட்டலா அழிஞ்சு நாசமா போய் கிடக்குது. இப்படி அழித்த மக்களை அல்லாஹ் எப்படி உயிர் கொடுத்து எழுப்பான்னு அவர் கேட்டார். அவர் நபியா நல்லடியாரா தெரியல. அல்லாஹ் அவரை மூத்தாக்கிட்டான். 100 வருஷம். 100 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புனான். எவ்வளவு நேரம் தூங்குனீங்கன்னு கேட்டான். எவ்வளவு நேரம் நீங்க கண்மூடி இருப்பீங்கன்னு சொல்லி. பிறகு அல்லாஹ் சொன்னான், 100 வருஷம் தூங்கி இருக்கீங்க, உங்க குதிரையை பாருங்க, உங்க சாப்பாட்டை பாருங்க, எல்லாம் அப்படியே இருக்குது. இது இந்த சூறால வரக்கூடிய 4வது சம்பவம். 5வது சம்பவம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ் நீ எப்படி இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறாயின்னு சொல்லி. அல்லாஹ் கேட்டான், என்ன இப்ராஹிமே நம்பிக்கை இல்லையான்னு கேட்டான். இல்ல நான் இன்னும் நல்ல உறுதியா நம்புறதுக்கு தான் கேட்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் 4 பறவையை பிடிச்சி 4 பறவையை அறுத்து எல்லா மலைகளில் வைக்க சொன்னான். பறவைகளை அறுத்து அதனுடைய உறுப்புகளை எல்லாம் மலைகளில் துண்டு துண்டா வச்சாங்க. சரிங்களா? அல்லாஹாலா அது எல்லாத்தையும் ஒன்று சேருன்னா எல்லா பறவைகளையும் ஒன்று சேர்ந்துருச்சு. 5 சம்பவங்கள் அல்லாஹ் சொல்றான், இறந்த பிறகு அல்லாஹ் உயிர்ப்பிக்கும் ஆற்றல் உடையவன் என்பதை காட்டுவதற்கு. ஆக இப்படி பல்வேறு விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான சூரா தான் பக்ரா. எனவே பக்ரா ஓதக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கங்க. பக்ரானா பசுமாடுன்னு அர்த்தம். இது எப்படி வந்தது இந்த பெயரு? பனு இஸ்ராயல்கள்ல ஒரு பெரிய மனிதர் இருந்தாரு. அவருக்கு வாரிசுகள் யாருமே இல்லை. அவருடைய சகோதரருடைய மகன் மட்டும்தான் இருக்கிறார். யாருமே வாரிசு இல்லைன்னா சகோதரருடைய மகன் வாரிசாவான். இவர் சீக்கிரம் மூத்தா போகணுங்கிற ஆசையில அவரை கொன்னுட்டு, அவர் சொத்துக்கு ஆசை என்னங்க சீக்கிரம் வாரிசாகணும்னு சொல்லி அவரை கொன்னுட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டான். அவனே கொண்டு போட்டுட்டு அடுத்த நாள் காலையில அந்த வீட்டுக்கு பக்கத்துல போய் ஏதோ எங்க பெரிய தந்தையை கொன்னுட்டீங்களேன்னு சொல்லி சத்தம் போடுறான். அவங்கெல்லாம் நாங்கெல்லாம் கொல்லலப்பான்னு சொல்லி பிரச்சனை முத்துது. மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அல்லாஹ் சொன்னா ஒரு மாட்டை அறுக்க சொல்லுங்க, அந்த மாட்டினுடைய ஒரு பகுதி எடுத்து இறந்த ஒரு உடம்புல அடிக்க சொல்லுங்க, அவர் எஞ்சி சொல்லுவார் யார் தன்னை கொன்றதுன்னு சொல்லுவாருன்னு சொல்லி அல்லாஹ் மாட்டை தான் அறுக்க சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இப்போ ஒரு மாட்டை அருங்கப்பான்னாங்க. அந்த கூட்டம் எவ்வளவு மோசமான கூட்டம்! யூதர்கள் நபிமார்களிடத்திலேயே மோசமா நடந்தவங்க முஸ்லிம்கள்ட்ட எப்படி நடப்பாங்க யோசிச்சு பாருங்க.
எவ்வளோ மோசமான கூட்டம். முதல்ல நம்பவே மறுத்தாங்க. என்ன மூசா எங்களை கேள்வி பண்ணியான்னு கேட்டான். இறந்து போயிட்டார் ஒருத்தர், கொலையாளி யாருன்னு தெரியல, கொன்னவரை காட்டுன்னு சொன்னா மாட்டா இருக்க சொல்றியே, எங்களை பார்த்தா கேலியா தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க. அத்தத்தஹிதுனா ஹுஸ்வன், எங்களை பார்த்தா கேலியா தெரியுதா உங்களுக்குன்னு கேட்டாங்க. அவங்க நான் எதுக்குப்பா கேள்வி பண்றேன், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நான் கேள்வி பண்ணல, அல்லாஹ்வுடைய உத்தரவு ஒரு மாட்டாருங்க. பெருமானார் செல்லதான் சொல்லுவாங்க, அல்லாஹ் ஒரு உத்தரவு சொன்னா அதை செய்யணும், ரொம்ப கேள்வி கேட்கறது ஆபத்து. குர்ஆன்ல ஒரு ஆயத்தே இருக்குல்ல, அத்தஸ்அலுன் ஆஷியா, ரொம்ப கேள்வி கேட்கக்கூடாது, ரொம்ப கேள்வி கேட்டாலும் ஆபத்தா போயிடும். ஹஜ்ஜுடைய சட்டம் வந்தபோது பெருமானார் ஹஜ்ஜு கடமை ஆயிடுச்சு, ஹஜ்ஜு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி கேட்டாரு, வருஷந்தோறும் ஹஜ்ஜு பண்ணணுமான்னு சொல்லி. பெருமானார் சொன்னாங்க, நான் ஆம் என்று சொல்லி இருந்தா வருஷந்தோறும் கடமையா இருக்கும், இந்த மாதிரி கேள்வி கேட்காதன்னு சொன்னான். இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்கறது ரொம்ப தப்பு. ஒரு மாட்டை அறுத்திருக்கணும், அந்த ஆளுங்க அது என்ன, நிறம் என்ன, வயசு என்ன, அது என்ன, இது என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்ணா, நீ கேள்வி கேட்கிறியான்னு சொல்லி அதனுடைய நிறம், அதனுடைய இனம் எல்லாத்தையும் ரொம்ப சொல்லி கஷ்டப்பட்டுட்டான். நிறைய சொல்லிட்டா என்ன சிக்கலா போயிடுமா இல்லையா? நிறம் இப்படி இருக்கும், வயசு இப்படி இருக்கும்னு சொல்ல ரொம்ப சிரமம் போச்சு. மாட்டை தேடுன்னு தேடினாங்க. கடைசியில ஒரு மாட்டை, அல்லாஹ் சொன்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட ஒரு மாடு இருக்குது, ஒரு மாடு இருக்கு. அந்த மாட்டை போய் விலை பேசினா அவர் சொன்னாரு, இந்த மாட்டினுடைய எடைக்கு தங்கத்தை கொடுக்கணும்னு சொன்னார். மாட்டினுடைய எடைக்கு தங்கத்தை கொடுக்கணும்னு சொல்லி சில அறிவிப்புகளை 10 மடங்கு தங்கம், கடைசியில் 10 மடங்கு தங்கம் நாங்கள் கொடுத்து அந்த மாட்டை வாங்கினாங்க. அல்லாஹ் சொல்லியிருந்த மாடு சாதாரண மாடு. இப்போ இந்த மாடு யார்கிட்ட வாங்கினாங்களோ அந்த சம்பவத்தை தெரியணும், அதுதான் இங்கே முக்கியம். ஒரு நல்ல மனிதர் இருந்தார், அவர் இறக்கும் போது அவருக்கு இருந்த ஒரே சொத்து ஒரு சின்ன மாடு தான். அப்போ அது சின்ன மாடு. அவருக்கு ஒரே ஒரு வாரிசு, ஒரு மனைவி, ஒரு சின்ன பையன். அவர் பார்க்குறாரு, நம்ம பையன் சின்ன பையனாக இருக்கிறான், இந்த மாட்டை யாரை நம்பி ஒப்படைக்கிறது, நம்பிக்கையாளர்கள் யாருமே இல்லை. ஒரு கவலை இருக்குமா இல்லையா? சொத்து பத்துள்ள ஒரு இறக்குற நேரத்தில் குழந்தைங்க சின்ன குழந்தையா இருந்தால் கவலை இருக்குமா இல்லையா? அதே மாதிரி அவருக்கும் கவலை, ஒரே ஒரு மாடு, ஒரு சின்ன பையன், என்ன செய்யறது, யார்கிட்ட ஒப்படைக்கிறது? அவர் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சார், யா அல்லாஹ், என் மாட்டை நம்பிக்கையா ஒப்படைக்கிறது யாருமே இல்லை, இந்த மாட்டை நான் ஓண்ட ஒப்படைச்சிட்டேன், என் பையன் பெரியவனான பிறகு அந்த மாடு எங்க இருக்குதோ நீ அவன் கையில ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். ஒரு இடத்துல கொண்டு மேய விட்டுட்டார். மனைவிட்ட சொல்லிட்டாரு, நான் இப்படி விட்டுட்டேன், இது எங்க விட்டீங்க? நான் மேய விட்டுட்டேன், என் பையன் பெருசானா அல்லாஹ் அந்த மாட்டை கொண்டு வந்து சேர்த்துருவான்னு சொல்லி இறந்துட்டார். இறந்து அந்த பையன் வளர்ந்து ஆளாகும் போது அந்த அம்மா சொல்லுது, உன் தகப்பன் இறக்குற நேரத்தில் ஒரு சின்ன மாடு வச்சிருந்தாரு, அதை அல்லாட்ட ஒப்படைச்சிட்டேன்னு விட்டுட்டு போயிட்டாரு. அவர் இறந்த பிறகு நீ பெரியவனானா உனக்கு அது எங்க இருக்குன்னு கிடைக்கும் தேடுன்னார். அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சுட்டு போ, அந்த மாடு உனக்கு கிடைக்கும்னு சொல்லி போனார். அவரு ஒரு விவசாய நிலத்துக்கு போனாரு. அவங்க தகப்பனார் விட்ட மாடு பெரிதா வளர்ந்து இவரை பார்த்தது, இவருக்கு பக்கத்துல ஒரு அடிமை எஜமானுக்கு முன்னால கட்டுப்படுற மாதிரி கட்டுப்பட்டு நிற்குது. அப்போ அவர் உள்ளத்துல அல்லாஹ் போட்டான், உன் தந்தை உனக்காக விட்டுட்டு போன மாடு இதுதான்னு சொல்லி. அந்த மாடு தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன தன்மைகளோடு இருந்துச்சு. யூதர்கள் அறுப்பதற்கு தங்கத்தை கொடுத்து வாங்கினாங்க இல்லையா, அந்த மாடு தான். இதுல என்ன நமக்கு வரலாறு என்ன சொன்னாங்க உலமாக்கள், ஒரு தந்தையினுடைய செல்வம் ஹலாலான செல்வமா இருந்தா எத்தனை வருஷம் ஆனாலும் அது அந்த பிள்ளைகளுக்கு பயன்படவே செய்யும். உங்க சொத்து அழியாம இருக்கும் ஹலாலான செல்வமா இருந்தா. ஹலால் இல்லை, உங்க குழந்தைகளுக்கு உங்க செல்வம் பயன் தரலன்னா அந்த செல்வம் வந்த வழி சரியில்லைன்னு அர்த்தம். அந்த செல்வம் தப்பான வழியில திரட்டப்பட்டதுன்னு அர்த்தம். தூய்மையான வழியில பெறப்பட்ட செல்வம் அது கம்மியோ அதிகமோ, நீங்க இறக்கும் போது எந்த நிலையில இருந்தாலும் சரி உங்களுடைய வாரிசுகளுக்கு அதை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கிறான். அப்ப அந்த நல்லவர் விட்டுட்டு போன மாடு இருக்கு இல்லையா, அந்த மாட்டை தான் அல்லாஹ் அறுக்க சொன்னதற்காக யூதர்கள் அதனுடைய எடைக்கு தங்கத்தை கொடுத்து வாங்கினாங்க. இதுதான் இந்த பக்ரா அப்படிங்கிற மாட்டினுடைய இந்த சம்பவத்தை அல்லாஹ் இந்த சூறால சொல்வது அதுதான். எனவே காலமெல்லாம் நம்முடைய உழைப்பு ஹலால் இருந்துச்சுன்னு சொன்னா அது நம்முடைய சந்ததிகளுக்கு பயன் தரும். ஹராம் பார்க்கறதுக்கு அழகா தெரியும், கையில நிறைய வர்ற மாதிரி தெரியும், தங்காது, நம்முடைய சந்ததிகளுக்கு அது பயன் தராது. இதுதான் இந்த சூறால அல்லாஹ் எத்தனையோ சம்பவங்களுக்கு மத்தியில இதையும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ் காலம் எல்லாம் ஹலாலான முறையிலே உழைத்து
சம்பாதிக்கக்கூடிய தௌஃபீகை தருவானாக. அதிலே அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.